நம்ம எல்லாருக்குமே கோஸ்ட் ஸ்டோரி கேட்டால் பயமாக இருக்கும். ஆனால் அதை விட மனுஷங்க தாங்க ரொம்பவே மோசம். இந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. 2006 சென்னை மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் ரூம் நம்பர் 203. ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூமில் தனியாக ஸ்டே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா 3 மந்த் கேப்பில் 3 டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் அந்த இடத்துல மிஸ்ஸிங். போலீஸ் வந்தப்போ ஒவ்வொரு முறையுமே பெட்ஷீட்டில் பிளட் ஸ்டெயின்ஸு, மிரரில் ஃபிங்கர் மார்க்ஸு, இரவு 2 மணிக்கு கொடூரமாக கத்துற சவுண்டு கேட்குதுன்னு பக்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது கோஸ்ட் கேஸ்னு ஒர்க்கர்ஸ்லாம் நினச்சாங்க. ரூமை மீரா ரூம்னு பேர் கூட வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் 200 ரூபாய்க்கு ரொம்பவே குறைஞ்ச ரேட்டில் ரூம்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு கேர்ள் போலீஸ்க்கு கால் பண்ணி, அண்ணா என்னை சேவ் பண்ணுங்கள், ரூமில் ஒருத்தன் என்ன கொடுமை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை உடனே கட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி ரொம்பவே ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போயிட்டு விண்டோவை பிரேக் பண்ணி உள்ளே போனப்போ அங்கே ஒரு சைக்கோ ஆல்ரெடி நின்றுட்டு இருந்திருக்கான். கால் பண்ண அந்த கேர்ள் அன்கான்ஷியஸ். அவங்ககிட்ட இருந்து ரோப்பு, சர்ஜிக்கல் பிளேடு, குளோரோஃபார்ம் எல்லாமே கிடச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சது என்னன்னா, இதை பண்ணது ஒரு ஆட்டோ டிரைவர். பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாரையுமே டார்கெட் பண்ணி ரூமை லாக் பண்ணி கொடுமை பண்ணி மர்டர் பண்ணி பாடியை டிஸ்போஸும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ் அவனை பிடிச்சி கோர்ட்டுக்கும் கூட்டு போய் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க.